அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நாம வெள்ளிக்கிழமை நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அசரிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு இரவுக்குள்ள ஓத வேண்டிய ஒரு இஸ்மை தான் நம்ம சொல்ல போறோம். இந்த இஸ்மை 300 முறை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இது மிகவுமே சிறப்புக்குரிய இஸ்மு. இதை ஓதுவதனால நம்முடைய வாழ்க்கையில பெரும் பெரும் உயரத்தை நம்ம அடைய முடியும். வாழ்க்கையில எந்த ஒரு சேஞ்சஸும் வரமாட்டேங்குது, நம்ம எதுக்காக முயற்சி செஞ்சாலும் அது நடக்க மாட்டேங்குது, நம்ம காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கு இந்த ஒரு இஸ்மை ஓதுங்க. முக்கியமாக பெண்கள் இதை ஓதும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதனுடைய பலன்கள் கிடைக்கும். இன்னும் நம்மளுடைய எல்லா நிலைமைகள்லையுமே ஒரு மாற்றம் கிடைக்கும். தனித்தனியா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலையுமே ஒரு முன்னேற்றம் வருவதற்கு இது ஒரு காரணமா இருக்கும். அதுலயும் ஜும்மா நாள்ல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஜும்மா அப்படின்றாவே மதியானம் லொஹர் தொழுகிற வரையும் தான், அதுக்கப்புறம் தொழுது முடிச்சிட்டோம்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். கிடையாது. ஜும்மாவுடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஏற்கப்படக்கூடிய நேரத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அது எந்த நேரம்னு சொல்லவே இல்லை. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உலமாக்கள் நிறைய கருத்துகள் சொல்றாங்க. அதுல ஒரு 2 கருத்துகள் ரொம்பவே பிரபலமானது. அதுல ஒரு கருத்து என்னன்னா, அது ஜும்மாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம். இன்னொரு கருத்து என்னன்னா, அது அசர் நேரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதனாலதான் நம்ம ஜும்மாவோடு நம்மளுடைய அமல்களை முடித்து கொள்ளக்கூடாது. ஜும்மா நாள் வந்தா நீங்க அசர்ல இருந்து இரவு வரையுமே ஒரு அமல்களை நீங்க செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஜும்மா நேரத்துல அதற்கும் நம்ம சிறப்புக்குரிய அமல்கள் எல்லாம் போட்டிருக்கோம், அதை நீங்க செய்து கொள்ளுங்க. அதனால நம்ம ஈஸியா இருக்கிறத என்ன பண்ணலாம்னா அசருக்கு அப்புறம் செய்யலாம். ஏன்னா லொஹருடைய நேரம்லாம் வரும்போது ரொம்பவே நம்ம மெனக்கெட்டு செய்வோம். சூறாக்கள் ஓதுறது, அதே மாதிரி பார்க்கும்போது துவாக்கள் ஓதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அதே நேரத்துல அசருக்கு பின்னாடிலாம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் பாத்தீங்கன்னா நமக்கே ஓய்ந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சின்ன வார்த்தைகளை கொண்ட இஸ்முகளை ஓதுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்துல நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கான நேரம் அமைந்து விட்டா அந்த ஜும்மாவுடைய நாள்ல நம்ம எதை கேட்டிருந்தாலும் அதை அல்லாஹ் மறக்காமல் கொடுக்குறான். அதனால நீங்க அசர்ல இருக்கக்கூடிய நேரத்தையும் அசர்ல இருந்து இரவு வரை இருக்கக்கூடிய நேரத்தையும் நீங்க வீண் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இஸ்மு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அர்-ராஃபிஹு, அல்லாஹு உயர்த்துபவன் அர்த்தம். அப்ப அல்லாஹு உயர்த்துபவன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உயரத்தை கொடுப்பான்னு அர்த்தம். செல்வத்துல நம்மளை உயர்த்துவான், கல்வியில உயர்த்துவான், அறிவுல உயர்த்துவான், ஆரோக்கியத்துல உயர்த்துவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதுல ஒரு உயரம் வேணும், அதுல ஒரு முன்னேற்றம் வேணும், அதுல ஒரு வெற்றி வேணும்னா இந்த ஒரு இஸ்மை ஓதுங்க. இந்த இஸ்மை நீங்க ஓதணும்னா மனசுல ஒரு நியத் வச்சுக்கோங்க. நியத் வைத்து விட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஒரு இஸ்மை ஓதுங்க. அர்-ராஃபிஹு அப்படின்னா உயர்த்துபவன் நம்ம சொன்னோம். அர்-ராஃபிஹு யா அல்லான்னு சேர்த்து ஓதலாம். அப்படி இல்லாட்டா நம்ம வெறும் அர்-ராஃபிஹு மட்டும் கூட ஓதலாம். நீங்க இதை 300 முறை ஒரே அமர்வுல ஓதிக்குங்க. ஓதிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு காரியத்துல ஒரு முன்னேற்றம் வேணுமோ அந்த ஒரு காரியத்தை நீங்க நியத்து வைத்தது போல துவா செஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நாளா குழந்தைக்காக நீங்க ஏங்கி கொண்டிருந்தா அந்த ஒரு காரியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியணும். இப்போ உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் குறைகள் இருக்குன்னா அது சரியாயி கண்டிப்பா உடல் நல்லபடியாக தேறி நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கறத நீங்க நியத்து வச்சுக்கோங்க. அப்ப இதை அதுக்காக ஓதும்போது அந்த ஒரு விஷயத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க தொழிலுக்காக ஏங்கி கொண்டிருந்தா, நாங்க தொழில் வச்சிருக்கோம் அதுல முன்னேற முடியல, இல்ல தொழிலே கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல நமக்கு முன்னேற்றத்துக்காக நம்ம இதை நியத்து வச்சு ஓதலாம். எதுக்காக நியத்து வச்சு ஓதனாலும் அதனுடைய பலனை அந்தந்த விஷயத்துக்கு பொருந்துற மாதிரி நம்ம மனசுல வச்சு ஓதணும். ஏன்னா எதுக்காக அமல் செய்யறோமோ அந்த எண்ணத்தை கொண்டுதான் அதனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி செல்வம் உயரணும், எனக்கு வறுமை இருக்குது, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எனக்கு செல்வத்துல ஒரு பெரும் உயரத்தை நான் தொடரணும்னா செல்வத்துக்கான உயர்வை மனசுல நியத்து வச்சுட்டு இதை ஓதுங்க. அர்-ராஃபிஹு உயர்த்துபவனே என்னுடைய செல்வத்தை உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு நீங்க ஓதுங்க. அப்போ ஓதி முடிச்சுட்டு நீங்க கேட்கும் போது அந்த உயர்த்துபவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க கேட்கணும். முதல்ல 300 தடவை ஓதிடணும், ஒரு நியத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க துவா செய்யும் போது நீங்க தமிழ்ல தான் துவா செய்வீங்க. அப்ப எந்த காரியத்துக்காக நீங்க கேட்கறீங்களோ அந்த ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி உயர்த்துபவனே என்னை உயர்த்தி கொடு, செல்வத்துல எனக்கு நான் உயரத்தை கேட்கிறேன், செல்வத்தின் மூலமாக நானு உலக சௌரியங்கள் எல்லாத்தையும் கேட்கிறேன், நீயே உயர்த்துபவனாக இருக்கிற, எனக்கு அந்த செல்வத்தை உயர்த்தி கொடு, என்னுடைய வருமானத்தை உயர்த்தி கொடு, தொழில ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொடுன்னு சொல்லிட்டு அதை சொல்லி சொல்லி நீங்க கேட்கணும். அதே மாதிரி குடும்ப உறவுக்காக நீங்க கேக்குறீங்கன்னா கூட, எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, எங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல உறவுல நாங்க முன்னேற்றம் அடையணும், எங்களை ஒற்றுமையா வாழ வைக்கிறதுல உயர்த்தி வைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்காக கேட்கறீங்களோ அதை மேட்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், துவா செய்யணும். எப்பயுமே ஒரு இஸ்மு சொல்லி அழைக்கிறோம்னா அந்த இஸ்மை சொல்லி நம்ம துவா செய்வது ரொம்ப சிறப்பு. அதனால அந்த இஸ்முடைய அர்த்தத்தை கொண்டு நீங்க அல்லாஹ்வை அழைத்து துவா செஞ்சீங்கன்னா அந்த இஸ்மின் பொருட்டால உங்களுக்கு அல்லாஹ் எல்லாவித உயரத்தையும் நீங்க எந்த காரியத்துக்காக கேட்கறீங்களோ அதுல அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான். அதுல உங்களுக்கு அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான். இது எல்லாருக்குமே பலன் தரும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு. இதை நீங்க 300 முறை ஒரே அமர்வுல ஓதிட்டு இன்னைக்கு துவா செய்து பாருங்க.